தூத்துக்குடி அருகேயுள்ள சாயர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் பார்த்தீங்கன்னா, திமுக நகர செயலாளராக இருந்து வந்துட்டுருக்காங்க. அப்பகுதியில் கடையும் இசேவை மையமும் நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. இவரது கடையில் பார்த்தீங்கன்னா, நடுவுக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவங்க 34 வயதான விதவை பெண் மகாலட்சுமி என்பவரும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு அவரோட கணவர் இறந்திருக்காங்க. குழந்தையுடன் பெற்றோர் பராமரிப்பு வசித்து வந்துருந்த மகாலட்சுமியுடன் கண்ணன் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 ஆண்டுகளாக நெருங்கி பழகியிருக்காங்க. திருமணமும் செய்து கொள்கிறதாக கூறி கண்ணனும் மகாலட்சுமியும் பலமுறை உறவு வச்சுருக்காங்க. இந்த நிலையில் திடீரென பின்வாங்கிய அவர் நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து மகாலட்சுமியை மிரட்டியதாகவும் கூறியிருக்காங்க. இது குறித்து ஸ்ரீ வைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மகாலட்சுமி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, போலீஸார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. மேலும் 3 லட்சம் ரூபாய் பணமும் வாங்கிட்டு போலீஸில் புகார் அளிக்காமல் சென்று விட வேண்டும் என மகாலட்சுமி கண்ணனும் மிரட்டியிருக்காங்க. இது குறித்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானிடம் அவர் நேரில் மனு அளிச்சிருக்காங்க. அவரது உத்தரவின் பேரில் ஏமாற்றுதல், திருமணம் செய்து கொள்ளாத, உடலுறவு கொள்ளுதல், மிரட்டல் விடுத்த ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் ஸ்ரீ வைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் இப்போ நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க.